இறைவா, இல்லைப்பா. வணக்கம் இறைவா, வணக்கம் தந்தையே. நல்லா இரு. ஓகே, தேங்க்ஸ் காட். அப்புறம் என் செல்வங்களே, உங்களுக்கும் வணக்கம். என்ன பார்க்குறீங்க? ஆ, நல்லா இரு சொல்லுவீங்களான்னு பார்க்குறோம். நல்லா இருக்க தாத்தா, நீங்கள் நல்லா இருக்கணும் தாத்தா. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு. சரி சரி, நன்றி செல்வங்களே. நான் ஒன்றை பற்றி சொல்லுகிறேன். அதில் தினந்தோறும் நடக்கும் ஒரு உண்மை சம்பவம். கற்பனை என்று சொல்வதற்கில்லை, உண்மை சம்பவம். எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக நான் கற்பனை செய்து சொல்லுகிறேன். அது கற்பனை, அது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி இல்லை. அது உண்மையாக நடந்ததைப் போல் வடிவமைத்து நான் சொல்லுகிறேன். அது உண்மையாகவே உனக்கு நடந்ததா, அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டதா என்று கேட்காதீர்கள். என்னை அறியாமலே அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நடந்ததாக கற்பனை பண்ணிக்கொண்டு நான் சொல்லுகிறேன். ஆனால் உண்மையிலே அந்த சம்பவம் எனக்கு நடக்கவில்லை. அது நடந்ததாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, சரி சொல்லுங்கள் தாத்தா, நீ என்ன சொன்னார் பாடல, உங்கள்கிட்ட நாங்கள் கதை கேட்குறோம். ஓகே, பாருங்கள் என் செல்வங்களே, நான் அடிக்கடி திருப்பணி பூஜை வேளாங்கண்ணியிலும் மற்ற தேவ ஆலயங்களிலும் அந்த பூஜை மாஸ் நடப்பது பல வீடியோக்களில் நான் போட்டிருக்கிறேன். அந்த பூஜையுடைய ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே ஒரு மேஜிக் இல்லை, ஒரு வேண்டுதல், அது ஒப்புதல் பெறுகிறது, அதன்படி நடக்கிறது என்று கற்பனை என்று நீ ஏதாவது எடுத்துக்கோ, கதை கேளுங்க. ஓகே, இந்த ஜீசஸ் அப்படின்னு ஒரு மனிதர் பிறந்தார். அவர் பிறப்பதற்கு முன்னே இறைவன் மனிதனாக பிறக்கப் போகிறார். அவருக்கு இயேசு என்ற பெயரை சூட்டுவீர்கள். அவர் இந்த காலத்தில் பிறக்குவார். அவர் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் அவர் பிறந்த இடத்தை உங்களுக்கு காட்டும், நீங்கள் போய் சந்திக்கலாம் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னே ஞானிகள் எழுதி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு முறை திடீர்னு ஒரு இரவு நேரத்தில் ஒரு வானத்தில் ஒரு நட்சத்திரம், ஒரு புதுமையான வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றியது. உலக மக்கள் எல்லோரும் அதை பார்த்தார்கள். அது புது ஒரு வால் நட்சத்திரம்னா இருக்கிறது என்று. வால் நட்சத்திரம்னா இங்கே ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுகிறது. இதை பாருங்கள், இதுதான் நட்சத்திரம், இந்த டைல் வால் ஸ்டார்ன்ற மாதிரி. ஓகே, இந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றியது. அதை பலர் பார்த்தார்கள். இது என்ன நட்சத்திரம் தோன்றுகிறது என்று கவனித்தார்கள். அதே சமயத்தில் இந்த வான சாஸ்திரிகள் எல்லாரும் அந்த பழங்காலத்தில் ஞானிகள் எழுதி வச்சது என்ன எதாவது இருக்கான்ட்டு புரட்டி பார்த்தா இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் தோன்றும். அவருடைய அடையாளம் என்ன என்றால், அந்த உலகத்திலே இறைவன் கடவுளுடைய மகன் பிறக்கப் போகிறார். அவர் பிறந்தவுடன் இந்த வால் நட்சத்திரம் ஆகப்பட்டது. அவர் வானத்திலிருந்து அந்த அந்த குழந்தை இயேசு எங்கே பிறந்தா இருக்கிறார் என்று அதை காட்டும்.
நீங்கள் அங்கே போய் அந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு அதில் புக்கில் எழுதி வச்சுருந்துச்சு. அப்புறம் எல்லாம் ஞானிகள் எல்லாம் பார்த்தோன்னே எல்லோரும் போய் அதை பார்த்தாங்க. பார்த்தோன்னே உண்மையிலே ஒரு குழந்தை ஒரு மாட்டு தொழுவத்தில் அந்த ஒரு குழந்தை பிறந்திருந்தது. எல்லோரும் மகிழ்ந்தார்கள், அவருக்கு ஆராதனை செய்தார்கள். பல நாட்டு ராஜாக்கள் எல்லாம் ஒரு 3 நாட்டு ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் பிறந்திருக்குது, உலகத்தில் ஒரு புதிய ராஜா கடவுள் பிறந்திருக்கிறாராம், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, சரி 3 பேர் வாங்க போகலாம் சொல்லிட்டு கார் எடுத்துக்கலாங்க. அந்த காலத்தில் எங்கே இருக்குது கார், ஸ்கூட்டர் எடுத்துக்கினாலே ஸ்கூட்டரும் இல்லை. அப்புறம் அவங்கக்கிட்ட இந்த கேமில் ஒட்டகம் இருந்தது. ஆளுங்களுக்கு 2-3 ஒட்டகத்தில் ஒருத்தர் ஒரு ஒட்டகத்தில் உட்காந்துக்கின்னு சரி போகும்போது அவருக்கு ஏதாவது நம்ம கிஃப்ட்டு கொண்டு போகலாம், என்ன கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோல்டு எடுத்துக்கினார். அப்புறம் வேறு இன்னொரு ஒரு பெரிய பொக்கிஷத்தை எடுத்தது, மற்றவர் வேறு என்னத்தை எடுத்துக்கின்னு எல்லாம் அந்த ஒட்டகத்து மேலே அந்த போனாங்க. இந்த வால் நட்சத்திரம் அப்படியே வழி காட்டிக்கின்னு போச்சு. வழி காட்டினே போனால் ஒரு இடத்துல ஒரு குடிசை கட்டாது நின்றுச்சு. அப்புறம் எல்லோரும் அங்கே போய்ட்டு உள்ளே பார்த்தாங்க, ஒரு குழந்தை பிறந்துக்குது பாருங்க. வால் நட்சத்திரம் வானத்திலே இருந்து அது வந்து அந்த இடத்துல போய்ட்டு அந்த குழந்தை கிட்ட காட்டுச்சு. யாரோ வந்து கழுதை கட்டிக்கின்னு பில்டப் பண்ணிக்கின்னு அங்கே ஒரு குழந்தை பார்த்துக்கிது, அவர் தான் கடவுள் அங்கே போய் பாலான்னு யாரும் சொல்ல. இந்த வான சாஸ்திரிகள் பழங்காலத்தில் எழுதி வச்சிருக்கார்கள், ஒரு கடவுள் குழந்தையாக போகிறார், அவர் பிறந்ததை காண்பிப்பதற்காக வானத்திலேருந்து ஆகாயத்திலேருந்து கடவுளிடமிருந்து ஒரு நட்சத்திரம் வரும், நட்சத்திரம் வந்து உங்களை போயிட்டு அந்த இடத்துல அந்த குழந்தைய காட்டும், நீங்கள் பார்த்து வணங்குங்கள் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோரும் பார்த்தாங்கோ, எல்லாம் ஆச்சரியப்பட்டுச்சு. அவர் வளர்ந்துக்கினே வந்தார். வரும்போது அவர் பல நல்ல காரியங்களெல்லாம் செய்தார், சில புதுமைகளை எல்லாம் செய்தார். கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் கண்ணு கொடுத்தாரு. போயிட்டு இருந்தாங்க, யாரோ பாட்டு அப்படியே வந்திருந்தாங்க. பார்த்தோன்னே அவர் கண்ணு தெரிலன்னு தெரிஞ்சுக்கின்னு அவருக்கு கண்ணு தெரிய வச்சார். அதே மாதிரி யாரை ஊமையாக இருந்துக்கிறாங்க அவங்கள பேச வச்சுக்கிறாரு. ஒரு இடத்துல எங்கே போயின்னு இருக்கும்போது எல்லாம் ஒரு இடத்துல யாரோ வீட்டில் யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டு எல்லா பாப்பான்னு அடிச்சுக்கின்னு செத்து போயிட்டாரேன்ட்டு அழுதுன்னுக்குறாங்க. அப்புறம் இவர் அந்த வழியாக போகும்போது அங்கே பார்த்துக்கிறாரு. என்ன விஷயம்னாக்கா, இந்த மாதிரி குழந்த என் புள்ள செத்து போயிட்டான் சாமி, என் புள்ள செத்து போயிட்டானேன்ட்டு கவலைப்பட்டாங்க. சரி அவர் பார்த்து சரி இவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு, உன்னுடைய குழந்தை சாகலை, அவன் தூங்கினுக்கிறான். என்ன சாமி செத்து போயிட்டான்னு நாங்கள் அந்தனுக்குறேன், இன்னும் சாவலைன்னாங்க. சரி சொல்லிட்டு லாசரும் என்ன அவர் பேர், லாசர் ஏந்திருப்பா அப்படின்னே அவர் செத்துட்டு வந்து உயிராக எழுந்து வந்துட்டார். இந்த மாதிரி பல புதுமைகள் செய்தார். அப்புறம் ஒரு முறை அவங்க அம்மா மேரி மாதா, மதர் மேரி, அவங்க பையன் ஜீசஸ் ஒரு 12 வயசு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் எந்த வயசு எனக்கு தெரியாது. ஓகே, அவனை கூப்பிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அந்த கல்யாணத்தில் ரொம்ப தெரிஞ்சவங்க இவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவங்க போனாங்க வீட்டில். அங்கே போனால் கல்யாணம் ரொம்ப தடபடலாக பிரமாதமாக ஆயிருந்துச்சு. அப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டோன்னே ரொம்ப ஹாப்பியாக நல்லா சாப்பாடு, பிரமாதமாக சாப்பாடு, ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க எல்லாருக்கும், கிரேப் ஜூஸ் கொடுத்தாங்க, ஒயின். எல்லோரும் நிறையா அந்த அது வேறு மாதிரி கப் மேலே இருந்துச்சு. அந்த கப்பில் அந்த ஜூஸை குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் பாதி பேருக்கு இருந்துச்சு, அப்புறம் மற்ற பாதி பேருக்கு ஜனம் அந்த கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் மற்ற பாதி பேருக்கு அந்த திராட்சரசம் ஆகிப்போச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்ட்டு அந்த கல்யாணத்தை நடத்துகிறவங்க ரொம்ப கவலைப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து மேரி அம்மாப்பா, ஜீசஸ் மேரி அம்மா, அவங்களும் பார்த்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் கல்யாணத்தில் அந்த
கிரேப் ஜூஸ் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாத கவலையாகிறாங்க, என்ன பண்ணுறதுங்கோ, இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறதுங்கோ, எல்லாம் ரசம் ஒயின் வரன்னு பார்த்துருக்குறாங்களே இன்னொன்னே. அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம மக்கள் கடவுள் நம்ம மக்கள் கடவுள் தான் நம்ம மகனாக பிறந்துக்கிறாரு இல்லையா, அப்போ இவரால் எதாவது செய்ய முடியுமா, நம்ம மகனை கேட்பாங்கன்ட்டு ராஜா ஜீசஸ் இந்த வீட்டில் கல்யாண வீட்டில் இந்த கிரேப்ஸ் ஜூஸ் ஆகிப்போச்சு ராஜா, எல்லோரும் ரொம்ப கவலையாக்குறாங்க, உன்னால் எதாவது செய்ய முடியுமா, நீ தான் கடவுள் ஆச்சே, என்னம்மா நீங்கள், நான் இப்போ தான் சின்ன பையன், என்னுடைய டைம் இன்னும் வரல அப்படின்ட்டு வரலையேன்ட்டு கவலைப்பட்டுக்கிறேன். அப்புறம் இந்த ஜீசஸ் மேலே அவன் அம்மாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு, சரி இதான் செய்வான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சர்வெண்ட்டுகளெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் வாங்க வந்துட்டு இந்த ஜாடியில் அந்த ஜாடியில் நிறையா ஏதாவது தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் எல்லோரும் ஓடி போயிட்டுனா இவங்க போய் தண்ணி ஊற்ற சொல்கிறாங்கல்ல, தண்ணியாக ஆகிப்போச்சு, தண்ணி அங்கே நிறையா இருக்குது, இவங்க தண்ணி ஊற்றுன்றாங்களேன்னு எதோ அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா ஜார்லேயும் தண்ணி ஃபில்லப் பண்ணாங்க. பண்ணோடனே சரி இவருக்கு ஜீசஸ்க்கு என்னடா அம்மா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கையாக மகன் எதாவது செய்வானான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களே, சரி எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு அவர் அங்கே கடவுளை பார்த்து என்ன கேட்டினா என்ன ஜபம் பண்ணாரோ தெரில, அவருக்கு அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும் பேசுகிறது. அப்புறம் சரி கடவுளை கேட்டு இதை திராட்சை ரசம் ஆகட்டும் இந்த தண்ணி அப்படின்ட்டு இவர் கேட்ட உடனே அப்புறம் ஆகிட்டு பிறகு இவர் சொன்னாராம், ஓகே இதை எடுத்து எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னாரு இவர். ஏன்னா தண்ணியை ஊற்றிட்டு அதெல்லாம் இஷ்யூ பண்ணுங்கன்ற சொல்லிட்டு எல்லோரும் அதில் அள்ளி வச்சு பார்த்தோம். வாட் ஏ கிரேட் ஒயின், நம்ம தண்ணியை தானே ஊற்றுறோம், எல்லாத்தையும் மொண்டு குடிச்சு பார்த்தா அந்த சூப்பர் ஒயின் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் சிதன்ட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு புதுமை மிராக்கல் பண்ணார். இந்த மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் பண்ணார். இதில் இந்த நாட்டில் இருந்த தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இவர் மேலே கோபம். நான் இவன் என்னென்ன பண்ணியிருக்கிறான், அங்கே வந்து ஸ்பீச் கொடுக்குறான், இங்கே வந்து கண்ணு கொடுத்தான், வந்து வாய் கொடுத்தான், உயிர் கொடுத்தான், ஃபார் கிரேஸ் பண்ண இவனை வைக்கக்கூடாது, இவனை வச்சுருந்தாங்க நம்மளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் நம்ம இதெல்லாம் போயிடும், அதனால் இவரை சாவடிச்சிடணும் சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அவரை சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அந்த லாஸ்ட் நைட்டு வந்துச்சு. அப்புறம் இவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நம்மளை கில் பண்ண போகிறாங்க, இதுதான் நமக்கு லாஸ்ட் நைட், த லாஸ்ட் சஃபர் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு 12 ஃப்ரெண்ட்ஸும் சீடர்கள் அப்போஸ்தலர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் இதான் லாஸ்ட்டு இது, நாளைக்கு வந்து நான் சாப்பிட போகிறேன், எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் சொல்லிவிட்டு அந்த ப்ரெட்டெல்லாம் ஜூஸு ப்ரெட் என்னெல்லாம் வந்துச்சு ஐட்டம்ஸ், அதில் இந்த ப்ரெட்டை எடுத்து எல்லாருக்கும் இது வந்து நாளிலிருந்து நான் இருக்க மாட்டேன், நீங்கள் இது வந்து என்னுடைய பாடின்னு நினச்சிங்கோ, இது வந்து என்னுடைய பாதி என்னுடைய உடம்பு என்னுடைய சரீரம் நினச்சிக்கின்னு நீங்கள் ஏன்னா சாப்பிடுங்க, என்னால் அதான் உங்களுக்கு கொடுக்க முடியும் சொல்லிட்டு ப்ரெட்டை போட்டு அவர் கொடுத்தாரு. எல்லோரும் அதை சாப்பிட்டாங்க. அப்புறம் அங்கே ஜூஸ் இருந்துச்சு. அந்த ஜூஸ் எடுத்து இந்த ஜூஸ் வந்து என்னுடைய பிளட்டுன்னு நினச்சிக்கோ, இது என்னுடைய பிளட்டுன்னு நினச்சிக்கின்னு இதை எல்லோரும் சாப்பிடுங்க, நான் செத்துட்டு பிறகு நான் மறுபடியும் உயிராக வருவேன், ஒரு 3 நாள் பொறுத்து வெளியே வருவேன், அதுக்காக தான் அப்புறம் இருக்கட்டும், நான் அதுக்கு பிறகு என்னை நீங்கள் நினச்சிக்கணுன்றதுக்காக நினச்சிங்கனாக்கா நீங்கள் டெய்லி இந்த மாதிரி எனக்கு பூஜை பண்ணுற மாதிரி நீங்கள் என்னை விஷ் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னாக்கா அப்போ அந்த ப்ரெட்டை வச்சுக்கின்னு இந்த ரசத்தை வச்சுக்கின்னு நீங்கள் நான் கொடுத்த ப்ரெட்டை வந்து பாடி ஆஃப் மை சோல், இது வந்து பிளட் ஆஃப் மை பாடி சொல்லி நினச்சிக்கின்னு நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் அந்த சமயத்தில் கேளுங்க, இது இந்த ப்ரெட் வந்து கடவுளுடைய சரீரமாக மாற்றும்,
இந்த ஒயின் வந்து கடவுளுடைய பிளட்டாக மாட்டோம் சொல்லி நீங்கள் சொல்லுங்க. அது பிளட்டாக ஃப்ளெஷ்ஷாக ஆகும். நீங்கள் டெய்லி இதை என்னுடைய நினைவாக செய்யுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். சரி, சொன்னோடனே அவர் சொன்ன மாதிரி அடுத்த நாள் அவரை பிடிச்சி சாவடிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே 3வது நாளில் அவர் உயிராக வந்துட்டார். உயிராக வந்துட்டு அப்புறம் உலகத்தில் ஒரு 40 days உலகத்தில் இருந்தார். இருந்துட்டு எல்லோரும் மீட் பண்ணார். பார்த்தாக்கா சொன்ன மாதிரி வந்துட்டுக்காரு. ன்ட்டோன்னா இவர் பல மிராக்கங்களெல்லாம் காட்டி என்னை பாருங்க, நான் தான் ஜீசஸ். ஆமாம் மீன்ஸ் ஜீசஸ். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுனாக்கா என்னென்னு அவர் பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்போ கூட ஒரு சிஷனுக்கு இவர் மேலே டவுட்டு. இவராக இருக்க மாட்டார்ப்பா. சரி, நான் லாஸ்ட்டாக நான் டெஸ்ட் பண்ணிடுறேன். இவர் வந்து சாகும்போது ஒரு ஈட்டியத்தை அவர் பாடியில் குத்துனாங்கல்ல, அங்கே ஓட்டை இருந்துச்சு இல்லையா. சரி, இவர் பாடியில் அந்த ஓட்டை தான் பார்க்கலான்ட்டு இவர் போயிட்டு ஜீசஸ் பாடியில் அந்த கையை விட்டு பார்த்தாரு. அதோ ஹோலில் அங்கே கை வச்சாக்கா அந்த ஹோல் இருந்துச்சு. அப்புறம் கை வந்து பார்த்துட்டு ஓ மை காட், ஓ மை லார்ட் சொல்லிவிட்டு அப்போ தான் அவர் கட்டி போட்டிங்கன்னு பிலீவ்டு. இந்த மாதிரி ஒரு 40 நாளாக அவர் இருந்துட்டு அப்புறம் ஹெவனுக்கு போய்ட்டார். அவங்க அப்பா கிட்ட போய்ட்டார். பார்த்தாக்கா அவங்க அப்பா கிட்ட உட்காந்துருக்காரு. இஸ் சிட்டிங் அவருடைய ரைட் ஹேண்டில் உட்காந்துருக்காரு. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது நான் டெய்லி இந்த மேத்ஸு நடக்குதுன்னு சொல்லி இந்த மேத்ஸ் காட்டுறேன் இல்லையா, அதில் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் என்னன்னாக்கா இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்து ரசத்தை அந்த ஒயின் ஒரு கப்பில் வச்சு அந்த ஒயின் வச்சுக்கின்னு இது வந்து காட் நீ சொன்ன மாதிரி இந்த ப்ரெட்டை வந்து உன்னுடைய சரீரமாக மாற்றோம், இந்த ரசம் வந்து உங்களுடைய பிளட்டாக மாற்றோம் சொன்னோன்னே அது பிளட்டாக ஃப்ளஷ்ஷாக ஆன மாதிரி பல ஆராய்ச்சிகள் எல்லாம் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், அது உண்மையிலே பிளட் இது தான் ஃப்ளஷ்ஷு தான். எப்படி பிளட்டு ஃப்ளஷ் ஆச்சு, இது வந்து ஜூஸு எப்படி பிளட் ஆச்சுட்டெல்லாம் பண்ணிவிட்டு அந்த சமயத்தில் எல்லாம் ரொம்ப யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் கட்சியில் அதெல்லாம் ஒரு இது ட்ரூ சொல்லிவிட்டு ஆயிட்ட பிறகு இதை டெய்லி நம்ம அவர் சொன்ன மாதிரி அவர் நினச்சிக்கிறதுக்காக இந்த மேத்ஸ் பண்ணிவிட்டு அதில் இப்போ அந்த பிளட் எடுத்துக்கின்னு ஓ காட் இந்த பிளட் வந்து உங்களுடைய சரீரமாக மாற்று, இந்த ஒயினை வந்து உன்னுடைய பிளட்டாக மாற்று சொல்லிவிட்டு அப்புறம் இதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அது கூட சும்மா இவங்க ஏமாத்துறாங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்காங்க. இந்த ப்ரெட்டு பீஸ் எடுத்துக்கின்னு இது ஃப்ளஷ்ஷாக அதுன்ட்டு ஒரு பெரிய அம்புல குச்சி அது குச்சி பார்த்தாக்கா அது ஃப்ளஷ்ஷாக அது ப்ரெட் இல்லை ஃப்ளஷ் ஆகுது. பார்த்தா ஃப்ளஷ்ஷாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே மாதிரி தான் அந்த ஒயினை கூட ஒயினை வச்சுக்கின்னு நீங்கள் பிளட்டுன்னு சொல்லிக்கிறீங்களா சொல்லிவிட்டு அதை கீழே வச்சா என்னவோ டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ரியல் பிளட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் பல ஆராய்ச்சிகள்லாம் அது நிரூபிக்கப்பட்டது உண்மையிலேயே காட்ஸ் பாடி காட்ஸ் பிளட்டு சொல்லிட்டு அதுதான் நம்ம டெய்லி மேத்ஸில் அதை அவர் நினச்சிக்கிறேன். நீங்கள் எப்போதும் என்னை இதை செய்யுங்கோ அப்போ என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு இருந்துன்னே இருக்குன்னு சொல்லிட்டு போனார். அதனால தான் நம்மலாம் அந்த மேத்ஸில் சர்ச்சில் டெய்லி மேத்ஸ் இருக்குது, டெய்லி மேத்ஸ் ஹோலி மாஸ் சொல்லிட்டு அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுதான் அப்பப்போ அந்த மேத்ஸ் நடக்கும்போதெல்லாம் அதை ஒரு வீடியோ எடுத்து சம் போர்ஷனில் நான் காட்டியிருக்கிறேன். பற்றி அந்த மேத்ஸுன்னு இதை வச்சுக்கின்னு நான் ஒரு ஏதோ ஒன்று கற்பனையோ இல்லை நடந்ததோ ஏதோ ஸ்டோரியோ சொல்கிறேன். சொல்லிவிட்டு அதை கேளுங்க சொன்னேன் இல்லையா. இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போவே அதிகமாக ஆகிப்போச்சு. அடுத்த வீடியோவில் பேசட்டுமா இல்லை இப்பயே பேசட்டுமா? ஓகே, ஷார்ட்டாக இப்பயே சொல்லிடுறேன். ஒரு முறை ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து என்னை சர்ச்சுக்கு கொஞ்சம் தூக்கின்னு போயிட்டு அந்த நன்மை வாங்கிறதுக்கு போனாங்க. நன்மை வாங்கிறதுக்கு போனோன்னு சாமியார் வந்து அந்த நன்மையை வந்து இது வந்து திஸ் இஸ் பாடி ஆஃப் ஃப்ளாஷ்
சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நின்று அதில் வாயில் வச்சாங்க. அப்புறம் எனக்கு நான் பார்த்தா அந்த சாமியார் எனக்கு கொடுக்கல. அது ரொம்ப கெட்ட சாமியார் அவர். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் கொடுத்தாங்க. அப்படின்ட்டு ஆமாம் எனக்குமா வாய் தரமா வாயில் என்னம்மா கொடுத்தாரு உனக்குன்னு அவங்க நின்றுட்டு இவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் சத்தாண்டி எல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு குழந்தை தூக்கின்னு போயிட்டாங்க. டேய், சர்ச்சில் மாசெல்லாம் ஆயிருந்துச்சு, ஃபாதர் நன்மை கொடுத்தாரு, அண்ணாத்துக்கு வாய் காட்டு வாய் தர்றான்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரி கோயிலில் அந்த மாதிரி தொந்தரவு பண்ணேன்னாக்கா அவங்க பேசினா இருக்கும்போது அங்கே ஜீசஸ் அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ இந்த என்ன காட்டுறேன். இந்த மாதிரி அங்கே அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. இந்த பையன் அவங்க அம்மா பேசினா இருக்கும்போது இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அம்மா நீங்கள் உங்கள் வாய் திறந்தீங்களே, நன்மை கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, உங்கள் வாயை திறந்தீங்களே, உங்கள் வாயில் இவர் தான் வந்தார் காட்டினியே, உங்கள் நாக்கில் இவர் தான் வந்த வாயில் உள்ள இருந்தாருமா, நான் பார்த்தோமா அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிறான். டேய் ராஜா, இவரை பார்த்தியா? ஆமாம்மா, உங்கள் வாயில் இவர் தான் வந்தார், சாமியார் குத்தாரு, என்னத்தை குத்தாரு, அதை வாயில் வச்சுருந்தீங்க, இப்போ வாய் தருமா காட்டுமா நான் கேட்டேன். அப்போ நீ சொன்னிய உன் வாயில் அந்த ஜீசஸ் இருந்தாருமா. ஓ மை காட், நீ ஜீசஸை பார்த்து என் வாயில் இருந்தாரா அப்படின்ட்டு என்ன அவங்க கேட்டாங்க. நானும் ஆமாம்மா, உங்கள் வாயில் அவர் தான் இருந்தார், நான் பார்த்தோம்மா அப்படின்ட்டு நான் சொன்னேன். இந்த போர்ஷன் மட்டும் நான் உண்மையாக வாயில் பார்த்து அவர் நான் பார்க்கல. ஆனால் இந்த ஸ்டோரிஸ்க்கெல்லாம் தெரியும், அவரை நம்புகிறேன். அப்போ அந்த வாயில் நமக்கு ஜீசஸ் இந்த ப்ரெட் கொடுக்குறாரு, அந்த ப்ரெட்டில் ஜீசஸ் இருக்கிறாரு. இந்த ஃபாதர் வாயில் கொடுக்கும்போது திஸ் இஸ் பாடி ஆஃப் ஜீசஸ் காட் சொல்லி கொடுத்துக்கிறாரு. அப்போ அந்த பாடி வாயில் தான் இருக்குது, அப்போ இவர் தானே அதில் இருப்பார். அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இந்த பீஸை மட்டும் அதில் ஆட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே செல்வங்களே, இந்த மாதிரி பல சம்பவங்களால் நடந்துக்குது, அதெல்லாம் ப்ரூவ் ஆகிருக்குது. நீங்கள் எந்த ப்ரூவில் எந்த இதில் பார்த்தீங்கன்னு எனக்கு கேட்காதீங்க. நான் ஏதோ எல்லோரும் கேள்விப்பட்டுக்கிறேன். அம்புலி மாமா, நாட் அம்புலி மாமா, வேறு ஏதோ ஒரு புக்கிலலாம் அது ஸ்டோரியெல்லாம் வரும். அப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் அந்த கதையில் நான் கேட்டுக்கிறேன். ஓகே செல்வங்களே, இதோடு நான் முடித்து கொள்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரையில் பாருங்கள். பார்ப்பது இல்லாமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த காமெண்ட்டை இதை பற்றி நான் சொன்னதை பற்றி காமெண்ட் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே செல்வங்களே, சப்ஸ்கிரைப்.